வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிராகன் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர்களோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாட்களிலிருந்தே மக்கள் மத்தியில் பாசிட்டிவான ரிவ்யூஸை மட்டுமே கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு ஹாட்ரிக் வெற்றியாக தான் இருக்குது. ஸோ டே 1ஓட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ டே 1ல் டிராகன் திரைப்படம் உலகம் முழுக்க 11 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணி சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்ததுங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 6 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணி 2025 ஆஃப்டர் விடாமுயற்சிக்கு அப்புறமா ஒரு நல்ல டே 1 பர்ஃபார்மன்ஸை பண்ண படமாக டிராகன் திரைப்படம் இருக்குது. ஸோ இந்த படம் டே 2ல் 15 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 3ல் இந்த படம் அரௌண்ட் 20 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணி ஆக மொத்தம் 3 நாட்களில் இந்த படம் 50 கோடியை நெருங்கி பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ இந்த நம்பர்ஸை அஃபிஷியலாகவே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஹாட்ரிக் வெற்றி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அவரோட கெரியரில் அடுத்தடுத்த கட்டத்தை கண்டிப்பாக அவர் இன்னும் பெட்டராகவே மூவ் பண்ணுவார் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஃபைனலாக பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது, 100 கோடியை இந்த படம் ரீச் பண்ணுமா அப்படின்றதையும் நெக்ஸ்ட்டு தனுஷ் அவர்களோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன நீக் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸை பார்த்துடலாம். இந்த படம் டே 1ல் கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடிகள் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருந்தது. மொத்தமாக இந்த 3 நாட்களில் இந்த படம் அரௌண்ட் 20 கோடிக்கும் கம்மியாகவே கலெக்ட் பண்ணி ஒரு மாதிரியான ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸை தான் பண்ணிகிட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபைனலாக என்ன கலெக்ட் பண்ணுது அப்படின்றத. ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த படத்தை பார்த்துருக்கீங்க? ஸோ இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.